வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது தலித் சமூகத்திற்கான அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் உரிய பங்கு கிடைக்கிறதா என்ற ஒரு விவாதம் தற்பொழுது பரவலாக எழுப்பப்பட்டு விட்டது. அந்த விவாதம் எழுவதற்கான ஒரு புள்ளியாக ஏற்கனவே கடந்த காலங்களிலும் அவ்வப்பொழுது அந்த குரல் எழும், பிறகு அமுங்கிவிடும். ஆனால் தற்பொழுது அந்த குரலை ஓங்கி ஒலித்திருப்பது ரஞ்சித். அவர் பேசிய பல விஷயங்கள் தவறு என்றாலும் இந்த விஷயம் சரியானது என்பதுதான் எனது பார்வை. ஏனென்றால் நானே எனது கடந்த கால ஒரு வருடம் முன்னாடி கட்டுரையில் பாருங்க, இதை சுட்டி காட்டியுள்ளேன். எதை என்றால், இந்த மாதிரி தலித்துகளுக்கு அவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேணும், கொடுக்கறதில்ல. உதாரணமாக 20% இருக்கக்கூடிய அவர்களுக்கு 30 மந்திரிக்கு மேலே போடுறீங்க. போட்டால் 6 மந்திரி அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? நிச்சயம், குறைந்தபட்சம் நிச்சயம் 6, 7 கூட கொடுக்கலாம். கரெக்டாக கணக்கிட்டால் வேண்டாம், 6 கொடுங்க. இல்லை குறைஞ்சபட்சம் 5 மந்திரியாவது கொடுங்க, 5 அல்லது 6. ஏன்னா பிரதிநிதித்துவம் படிதான் சரியாக கொடுக்க வேண்டிய நிலை சில சமயம் இல்லாமல் போகும். ஏன்னா அதில் தலைவர்கள் பிற சமூக தலைவர்களுக்கும் கொடுக்கணும், எல்லா சமூகத்தையும் சமன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நிச்சயமாக 5 மந்திரிகளாவது கொடுக்கப்படணும். ஆனால் வழக்கந்தோறும் என்ன தருகிறீர்கள்? எந்த கட்சினாலும் தான், திமுகனாலும் சரி, அதிமுக, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு 3 துறைக்கு தருவீங்க. ஏன்னா 3 துறை குறையாமல் கொடுத்துட்றீங்க. இல்லை சில சமயம் 2 கூட மட்டும் கூட தந்திருக்கிறீர்கள், அல்லது 3. ஆக உண்மையிலே அவரது மக்கள் தொகைக்கேற்ப அதிகார பகிர்வு கிடைக்கவில்லை என்பது. ஏன்னா 6 கிடைக்கணும், 6க்கு 5ஆவது கொடுத்தா ஓகே. நீங்கள் வெறும் 2, 3ன்னா அது மிகப்பெரிய அநியாயம்தான். இது நம்பர் 1. அதே சமயத்தில் அந்த கடந்த கால கட்டுரைகளில் இன்னொன்றையும் நான் சுட்டி காட்டியுள்ளேன். அதாவது தலித்துகளுக்கு எதை கொடுக்குறீங்க? ஆதி திராவிடர் நலவாழ்வு, இல்லை சுற்றுலாத்துறை, இப்படி ஒன்றுக்காகாத டம்மிகளை இதைத்தான் கொடுக்குறீங்க. ஏன் நெடுஞ்சாலைத்துறை கொடுக்க முடியாதா? நெடுஞ்சாலைத்துறையை என்ன கவுண்டரும் நாய்க்கரும் தான் பரிபாலனம் பண்ண முடியுமா? ஏன் ஒரு பட்டியல் சமூகம் பண்ண மாட்டாரா? ஏன்னா இதை பூரா திங்கிறதுக்கு நாய்க்கருக்கும் கவுண்டருக்கும் தான் உரிமை அரசியலில். பட்டியல் சமூகம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும். அப்படித்தான் இந்த அரசியல், இந்த அயோக்கியத்தனத்தை. அதுக்காக நான் உடனே நாய்க்கர் கவுண்டர் மட்டும் தான் திங்கிறேன்னு சொல்ல. இந்த மாதிரி தேவர், வன்னியர், இந்த ஆதிக்க சாதிகள் தான் திங்கிறாங்க இந்த முக்கிய. அதே சமயம் அவர்களுக்கு மந்திரி கொடுக்க வேணாம் நான் சொல்கிறேன், அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவப்படி தரட்டும், அவர்களுக்கும் அதிகார பதவி தரட்டும். ஆனால் பட்டியல் சமூகத்திற்கு அதிகார பதவி உள்ள மந்திரிகள் 20ஆவது இருக்க வேணும். ஏதாவது ஒரு நல்ல துறை, மின்சாரத்துறை கொடுங்க, ஏன்னா அதுக்காக இல்லை பொதுப்பணித்துறை கொடுங்க. இப்படி முக்கிய துறைகளில் ஏதாவது ஒன்றோ 2 நிச்சயம் அவங்களுக்கு தந்திருக்கணும். மந்திரிகளும் 5 குறைந்தபட்சம் தந்திருக்கணும். இதை எந்த அரசும் செய்யவில்லை. ஏன்னா இது ஏறக்குறை காமராஜர் காலத்திலேருந்து அதுதான் நினைக்கிறேன். ஆக அந்த காலத்திலேருந்து, சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நிச்சயம் பட்டியல் சமூக மக்கள் பிரதிநிதித்துவமும் உரிய பிரதிநிதித்துவம் மந்திரி சபையில் இல்லை. அது மட்டுமல்ல, முக்கிய துறைகள் ஒதுக்கப்படுவதில்லை. இதை நான் நானே இதை விலாவரியாக பேசியிருக்கேன். இப்போ ரஞ்சித் அதை தொற்றுக்காப்பில் அவர் மற்ற பேசின துவேஷத்தை நான் ஆதரிக்க மாட்டேன். ஆனால் இந்த உரிமை குரல் 100% நியாயமான உரிமை. ஏனென்றால் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆதிக்க சமூகம் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி மின்சாரத்துறைன்னு பெரிய இதுகளை வாங்குறப்ப அந்த அனுபவிக்கிறாங்க இல்லையா? எல்லாம் களவாணிப்பை தானே அரசியலில். அந்த அப்பாயின்மெண்ட்டு, டெண்டருக, கான்ட்ராக்டருக அனுபவிக்கிறப்ப அந்த ஆதிக்க சமூகங்களே அதை அனுபவிக்கின்றன. ஏன் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு அந்த ஒரு 2 நல்ல மந்திரி பதவி கொடுத்தா அந்த 2 துறையின் மூலம் பட்டியல் சமூக மக்களும் கொஞ்சம் கான்ட்ராக்டர்களாக, கொஞ்சம் இல்லை அதான் சொல்லிட்டேன், களவாணித்தனம் தான். அந்த களவாணித்தனம் செய்யும் உரிமையை கூட ஏன் அவங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க?
கொடுத்தா அதன் மூலமாக அந்த அரசியலின் மூலமாக அவர்களுடைய பொருளாதாரம் பல நூறு குடும்பங்கள் மேலே வரும் அல்லவா? அது ஒரு வித இது தானே, பொருளாதார சமப்படுத்தும் தன்மை தானே. அதை செய்ய தவறுகிறீர்கள். இதை நான் திமுக மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லாமே தான். காமராஜர் காலத்திலேருந்து இதுதான் நிலனுங்கிறல்ல, அதைத்தான் இந்த பொது சமூகமும் இந்த அரசியலும் செய்து கொண்டிருக்கிறது. ஆக என்ன இதை நான் இவர் ரஞ்சித்து சொல்லலை, அதான் நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே நியாயமாக சிந்திக்கக்கூடியவன். அருந்ததியர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள்னா அவர்களுக்கு முதல் மனு கொடுத்தவன் நான். அருந்ததியர் தலைவரெல்லாம் யாரும் கொடுக்கல, சவால் விட்டே சொல்கிறேன். அதற்கான ஆதாரங்களையும் சொல்லிட்டேன். முதல் இது மனு கொடுத்தவன் நான். அதே மாதிரி தான் இதை பற்றி கடந்த காலங்களில் உங்களுக்கு வேறு விஷயம் வர்றப்ப பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? நிச்சயம் பட்டியல் சமூகத்துக்குரிய பிரதிநிதித்துவம் இல்லை, அதுபோல் அதிகாரத்துறைகளும் இல்லை, அதிகாரமிக்க துறைகளும் இல்லை. இது இரண்டும் அவர்களுக்கு இனி ஏற்படக்கூடிய அரசுகளாவது விழித்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஆணித்தரமான கருத்து. ரஞ்சித்து இப்போ சொல்கிறாரு எனது. ஆக ரஞ்சித் இப்போ சொல்கிறதில் நியாயம் இருக்கிறது, அதை ஒற்றுக்கொள்வோம். அதே சமயத்தில் துணை முதல்வர் போன்ற பதவி கொடுக்க வேண்டியதானான்னு கேட்குறாரு. அது உண்மைதான். அது அப்படி துணை முதல்வர் இல்லாதப்போ தரமாட்டாங்க. துணை முதல்வர்னு கொடுத்தா எப்படி சமன்படுத்தினா, ஆந்திராவில் கொடுத்தாரு ஜெகன். எப்படி கொடுத்தாரு? இப்போ இதில் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆந்திராவில் என்டி ராமராவதில் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டணி கட்சினாலும் அதுவும் ஒரு ஆதிக்க சமூகம், எல்லாமே ஆதிக்க சமூகம் தான். ஆனால் ஆந்திராவில் ஜெகன் கொடுத்தப்ப இப்படித்தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சமூக ரீதியாக பிரிச்சுக்கிட்டார். ஒவ்வொரு சமூகத்துக்கும், காப்பு சமூகத்துக்கு ஒரு இது, பட்டியல் சமூகம், இப்படி சமூக வாரியை பிரித்து 3ஓ 4ஓ. அது ஏறக்குறைய துணை முதல்வருங்கிறது பேருக்கு தான், ஒப்புக்கு பேருக்கு தான் துணை முதல்வர் ஒழிய அந்த அதிகாரங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் அவர் கையில் இருக்கும் வளமான துறை இருக்கும். குறைந்தபட்சம் அந்த ஒரு பேருக்காவது துணை முதல்வர்னு கொடுக்க. இங்கேயும் தந்தால் ஒரு சமூகத்துக்கு கொடுத்தா சிக்கலாயிரும். தமிழ்நாட்டு அரசியல் அதுதான். இப்போ அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி ஏன் துணை முதல்வர்னா, துணை முதல்வர் ஒரு சமூகத்துக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்களை போகிற பிற மிகப்பெரிய சமூகம் வன்னியர் சமூகம். அப்போ பட்டியல் சமூகத்துக்கு ஒரு ஏதோ ஒரு மந்திரிக்கு துணை அதுதான் கூட்டாட்சி தத்துவங்கிறது வேற. கூட்டணி கட்சிக்கு போய் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. என்ன, அங்கே தான் சிக்கல் வரும். தலித்துக்கு கொடுத்தா யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஆளுங்கட்சியில் உள்ள தலித் பிரமுகருக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், தவறு ஒன்று இல்லை. ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை என்ற நிலை வந்தால் அன்று வலியுறுத்தலாம். அன்று தலித்திய சிந்தனை கட்சி, விடுதலை சிறுத்தை கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு நிலை வந்தால் எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கூட கேட்கலாம். அதற்கு நிச்சயம் நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையில் இருக்கிறப்ப தரமாட்டாங்க, கேட்குற வாய்ப்பும் இருக்காது. ஆனால் ஒரு தலித்தை துணை முதல்வராக்கன்னு கேட்கலாம். திமுகவில் உள்ள ஒரு தலித்தை அப்படின்னா அது மட்டும் செய்ய முடியுமா? வன்னியர் அவர்கள் என் கணக்கு, ஆனால் அவங்க 16 18ங்கிறாங்க. எனது கணக்கு அவங்க 11% குறையாமல் இருக்கிறார்கள். அதற்கு மேல் சரியாக எவ்வளோங்கிறது சென்சஸ் எடுத்தால் தெரிஞ்சு போகும். அதுக்கு தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜாதி கணக்கு எடுங்கன்னு. நிச்சயம் எடுக்கலாம். எடுத்தால் எல்லா சமூகமும் தங்கள் நிலை என்ன என்பதையாவது புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு சமுதாயமும் சொல்கிற சைஸை பார்த்தா 100%க்குள்ளே அடங்க மாட்டேங்குது. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அதை விட 2 மடங்கு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இது சாத்தியமாகும்? ஆக பல சமுதாயங்கள் தங்களுடைய உண்மையான எண்ணிக்கை சதவீதத்தை தெரியாமல், வேணும்னு செய்யல, தெரியாமல் கூட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கணக்கெடுத்தால் அந்த உண்மைகள் அப்பட்டமாக தெரிந்து அதுக்கு பிறகு அவங்க நம்ம இவ்வளோ தான் இருக்கம்மா, நம்ம பில்டப் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோமேங்கிறத அவங்க உணர்ந்து கொள்வார்கள். இது எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக ஆனாலும் இப்போ இதர சமூகங்களில் பெரிய சமூகம் வன்னியருங்கிறதுல எந்த மாறுபாடும் யாருக்கும் கிடையாது. அப்போ வன்னியருக்கும் ஒரு துணை முதல்வர் கொடுக்க வேண்டும். இந்த 2 ரெப்ரசன்டேஷன் கட்டாயம் வேணும். பிறகு யாராவது ஒரு சமூகத்துக்கு கொடுக்கலான்னு வைங்க. ஆக எப்படி இருந்தாலும் போட்டால், அப்படி துணை முதல்வர் போட்டால் ஒரு 3 துணை முதல்வர் ஆந்திரா மாதிரி போடலாம். ஏன்னா ஆனால் இதை அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சியில் இப்போ செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போ உதயநிதிக்கு கொடுக்கணுங்கிற பேச்சு வந்துருச்சு.
இப்போ அந்த காலகட்டத்தில் இது எழுந்திருக்கிறது, இந்த பேச்சு இப்போ எழுந்திருக்கிறது. உண்மையிலே திமுக, ஏன்னா திமுகவுக்கு முக்கிய வாக்காளர்கள் வந்து பெரும்பகுதி இந்த சமூகம் தான், பட்டியல் சமூக வாக்கில் தான் 50% குறையாமல் அவங்க வாங்கிக்கிறாங்க, 50 to 60%. அப்போ அவர்கள் உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும்னா இந்த பேச்சும் பரவலாக எழுந்து கொண்டிருப்பதால் அவர் கட்சியில் உள்ள இந்த கணேசன் மாதிரி ஒரு மந்திரியை துணை முதல்வராக, ஏன்னா துணை முதல்வர்களுக்கு நீங்கள் அதிகாரம் தர மாட்டீங்க, அது பேருக்கு தான், இருந்தாலும் ஒரு அந்தஸ்தில் அவர் ஓடிட்டு இருப்பார்ல, அந்த பேரையும் நீங்கள் எடுத்துக்கலாம்ல. நாங்கள் தான் முதல் முறையாக தலித் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் துணை முதல்வர் அந்தஸ்து அளித்தோம்னு அந்த பெருமையாவது எடுத்துக்கலாம். என்ன புரியுதா? அதனால் உண்மையிலே அந்த சகோதரர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் ஓட்டை பெரும்பகுதி பெற்றுக்கொண்டிருக்கும் திமுக தான். திமுக இந்த உதயநிதிக்கு அளிக்கும் பொழுது நிச்சயம் ஒரு பட்டியல் சமூகத்துக்கும் ஒரு வன்னியர் யாருன்னா துரைமுருகன் சீனியர், இப்படி ஒரு அதிகார பரவலாக 3 துணை முதல்வர் குறைந்தபட்சம் நிச்சயம் போடலாம். ஏன்னா இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்னாலும் முக்குளத்தூர் சமூகத்திலையும் போட்டு 4 கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பொம்மை பதவியாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் ஒரு பெயர் இருக்குது, இந்த கிரெடிபிலிட்டியை அந்த யோசனை சொல்கிற சர்வே நிறுவனம் சொல்லுமான்னு தெரியாது, நம்ம ஓசியில் சொல்கிறோம். இது ஏன் இதை பேச வேண்டிய வந்ததுன்னா, ரஞ்சித் அந்த கேள்வி எழுப்புனதில் அது நியாயமான கேள்வி. அந்த நியாயமான கேள்வி என்பதால் தான் நான் அதை பற்றி கூறுகிறேன். அவர்களின் நிச்சயமாக இப்போ நீங்கள் பிற சமூகம், நம்ம நேயர் பூரா பிற சமூகம் தான், அவங்கெல்லாம் நினைப்பீங்க என்ன இவர் என்ன தலித் ஆதரிக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வறிய நிலையில் இருக்கும் மக்களை கை தூக்கி மேலே கொண்டு வர வேண்டியதில் முன்னேறிய நம்மளை போன்ற அனைத்து சமூகத்திற்கும் கடமை என்பது சிறிய அளவில் இருக்கிறது. இது சட்டமல்ல, மனரீதியான ஒரு கடமை. ஏன்னா சமூகம் என்று கூட நான் சொல்லிவிட மாட்டேன். முன்னேறாமல் இருக்கும் மக்களை அவர்களையும் முன்னேற்றிவிட வேண்டிய இது எண்ணம் முன்னேறிய ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இது என்பது நான் நினைக்கிறது பொதுவான விதி. இதை பல வருட காலம் எனது பல நண்பர்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ யூடியூப் இருக்கிறதுனால இப்போ பொது வெளியில் பேச முடியுது. நிச்சயம் பட்டியல் சமூகத்துக்குரிய எதிர்காலத்திலேயாவது குறைந்தபட்சம் 5 மந்திரிகள் தரப்பட வேண்டும். அதுபோல் அதிகாரமிக்க 2 துறையாவது அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பது எனது எண்ணம். இனி இந்த வீடியோக்களை பார்த்தாவது பட்டியல் சமூக அந்த மக்கள் இந்த கோரிக்கைகளை வலுவாக எழுப்ப வேண்டும். ஏன்னா எப்பவுமே கோரிக்கைகளை எழுப்பாமல் உரிமைகள் பெற முடியாது. இந்த இதுதான், அதுக்காக துணை முதல்வர் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. இது முக்கியம். 5 மந்திரியும் 2 மந்திரிகள் வலுவான பொருளாதார அந்தஸ்துள்ள முக்கிய துறைகளை கொடுக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒப்புக்கு சப்பா 2 மந்திரியை கொடுத்துட்டு ஒன்றுக்காத துறையை கொடுத்துட்டு நானும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இந்த குற்றத்தை 2 அரசுகளும், ஏன் காமராஜர் பீரியட்லேருந்தே அப்படித்தான் இருக்குது, இதுதான் உண்மை. அதனால் இதை மாற்றியமைக்க, ஆனால் காமராஜர் பீரியடில் கக்கன் நல்ல பவர்ஃபுல் இதில் இருந்தார். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் நல்ல பவர்ஃபுல்லில் இருந்தார். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து யாருமே ஒரு பவர்ஃபுல் துறையில் பட்டியல் சமூக சகோதரர்கள் இல்லை. நிச்சயம் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அரசியலில் நிச்சயம் இது அந்த ஒரு பாயிண்டில் நிச்சயம் ரஞ்சித்தினுடைய கருத்துக்கு அவர் கருத்துக்கு என்ன, என் கருத்து 20-25 வருஷமாக அதை சொல்லிகிட்ருக்கேன். அவர் இப்போ சொல்கிறாரு, நான் அவருக்கு முன்னாடியே அதை சொல்லிகிட்ருக்கேன். அதனால் அது ஒத்து போகிறது. சரி நேயர்களே, வணக்கம், பார்க்கலாம்.